பொதுமக்களிடமும் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களிடமும் காவல்துறை அதிகாரிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் வழங்கியுள்ளார். பொதுவாக காவல் நிலையத்திற்கு செல்லும் மக்கள் ஒருவித அச்ச உணர்வுடன் செல்கின்றனர். சில அதிகாரிகளும் காவலர்களும் பொதுமக்களிடம் மிரட்டும் தொனியில் பேசுவதாகவும் புகார் எழுகிறது. இதுபோல் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களையும் சில அதிகாரிகள் மரியாதையுடன் நடத்துவதில்லை என்றும் மனக்குறை உள்ளது. அவற்றை கருத்தில் கொண்டு டேவிட்சன் தேவாசீர்வாதம் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அதன்படி காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேசும்போது மரியாதைக்குரிய விதத்தில் அழைக்க வேண்டும் என்றும் இது காவல்துறை மீது நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களிடம் பேசும்போது மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ், சார், மேடம் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் ஒருமையில் பேசாமல் வாங்க போங்க என்றே குறிப்பிட வேண்டும் என்றும் பிளீஸ், தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ என்ற சொற்களையும் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் குறைகளையும் கேள்விகளையும் கவனமாக கேட்க வேண்டும். அவர்கள் குறைகளை கூறும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேச வேண்டும் என்றும் மக்களை அச்சுறுத்தாத வகையில் உடல் மொழி இருக்க வேண்டும் என்றும் காவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். துயரத்தில் இருக்கும் மக்களிடம் ஆறுதலாக பேசி உறுதி கொடுத்தால் மக்கள் மத்தியில் காவலர்கள் மீது நேர்மறையான எண்ணம் ஏற்படும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல தங்களுக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களை அதிகாரிகள் அழைக்கும் போது சம்பந்தப்பட்டவர்களின் ரேங்கையும் பெயரையும் சேர்த்து கூப்பிட வேண்டும் என்றும் அது மரியாதை உணர்வை ஏற்படுத்தும் என்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அறிவுறுத்தியுள்ளார். காவலர்களிடம் விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக நேர்மறையான அம்சங்களை அதிகாரிகள் கோடிட்டு காட்ட வேண்டும். காவலர்கள் தங்களது குறைகளை தயக்கமின்றி கூறும் சூழலை ஏற்படுத்துவதோடு அவர்களின் கடின உழைப்பையும் வெற்றியையும் அதிகாரிகள் தவறாது பாராட்ட வேண்டும். நாம், நமது குழு, ஒன்றுபட்டு என்பன போன்ற வார்த்தைகளை குறிப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவலர்கள் பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்களை மற்றவர்கள் எதிரில் கூறாமல் தனியாக அழைத்து கூறும்போது தனிநபரின் கண்ணியம் காக்கப்படுவதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவலர்களை காவல்துறை அதிகாரிகள் ஒருமையில் அழைக்காமல் உரிய மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கூறிய அனைத்து அறிவுரைகளை காவல்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தி ஆய்வுக் கூட்டங்களில் நினைவூட்டி வந்தால் நல்ல நேர்மறை மாற்றங்கள் ஏற்படும் என்றும் உயரதிகாரிகளுக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அறிவுறுத்தியுள்ளார்.